ஹிட்மேன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமேட்டு தான் முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதே காட்டுறாங்க. அந்த ஹிட்மேன் தான் ஹெல்மெட் போட்ட ஒருத்தனையும் கூட இருந்த இன்னொருத்தனையும் ஷூட் பண்ணான். அதை தூரத்துல இருந்து பார்த்த பார்பரா அவன் போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்போ ஒரு வயசான போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. தூரத்துல இருக்கிற பார்பராவை பாத்துறாங்க. நீ தான் எனக்கு கால் பண்ணியான்னு கேட்டு விசாரிக்கும் போது அங்க இருக்கிற பணப்பொட்டியையும் பாத்துறாங்க. உடனே அங்க இருக்கிற அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டுறாங்க. அப்ப உங்க வீட்டுல யாரோ சண்டை போடுற சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா பார்பரா கிட்ட ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்தவங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரியோட பொண்ணு இவங்க தான். இங்க இருந்து உடனே தப்பிக்கணும்ட்டு மறுபடியும் நூல்ல ஒரு பேப்பரை அம்பு மாதிரி செட் பண்ணி சாவி மாட்டி இருக்கிற ஆங்கர்ல அடிக்கிறா. மெதுவா அந்த நூலை இழுத்து சாவியை எடுக்க பாக்குறா. ஆனா அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறவன் சாவியை எடுத்து அவன் ஹேண்ட் கஃபை ஓபன் பண்ணிடுறான். பார்பரா மேல இருக்கிற கோவத்துல சாவியை தூக்கி போட்டுறான். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். பார்பரா மறுபடியும் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி கரண்ட் வயரை பிளக்ல மாட்டுறா. அந்த ஹிட்மேன் இவங்க இருக்கிற இடத்த மறுபடியும் தேடி வந்துட்டான். பார்பரா இருக்கிற இடத்துக்கு வந்து அவளை ஷூட் பண்ண வரான். அப்போ உடனே அந்த போலீஸ்காரங்க விட்டு போன கரண்ட் வயரை பிளக்ல மாட்டுறாங்க. ஹிட்மேன் அசர்ற நேரத்துல பார்பரா அந்த கரண்ட் வயரை கன்னுல சொருகுறா. ஹிட்மேனுக்கு ஷாக் அடிச்சு மயங்கி விழும்போது பார்பராவை ஷூட் பண்ணிட்டு விழுந்துடுறான். ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்பரா பழிச்சிடுறா. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஹிட்மேன் பார்பராவையும் இன்னொருத்தனையும் வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அடிப்பட்ட ஒருத்தனுக்கு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போக உதவி பண்ண சொல்லி ஹிட்மேன் சொல்லுறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பார்பரா வெளியே போறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறா. ஆனா வழியே இல்ல. அப்பதான் ஹிட்மேன் அவனோட கதையை சொல்றான். இந்த ஹிட்மேன் ஒரு பெரிய ட்ரக் டீலர். வெளிநாட்டுல இருந்து கடத்திட்டு வந்த போதைப் பொருள் மாத்திரை எல்லாத்தையுமே மத்த நாடுகளுக்கு இருக்கிற விலையை விட 2 மடங்கு அதிகமா விற்கிறான். அடிப்பட்ட அவங்க 2 பேருமே இந்த ஹிட்மேனோட பார்ட்னர்ஸ் தான். இந்த போதை மருந்த வித்து வர பணத்தை பிரிக்கிறதுல தான் 3 பேருக்கும் சண்டையே வந்துச்சு. இந்த கதையை சொல்லி இருக்கும் போதே பார்பரா ஹிட்மேனோட பாக்கெட்ல நூலை மாட்டுறா. அப்போ பார்பரா கிட்ட துணி தைக்க வந்தவங்க வராங்க. எனக்கு இப்போவே இந்த துணியை சரி பண்ணி கொடுன்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹிட்மேன் கூட இருந்தவன் அந்த நூலை இழுக்கிறான். பார்பராவும் அவனும் பிளான் போட்டு தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. கன்னு கரெக்டா இவன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிட்மேன் அவன் ஷூட் பண்ணிடுறான். ஹிட்மேன் அங்கேயே விழுந்துடுறாரு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவ கடைக்கு வந்த பார்பரா அந்த பணப்பெட்டியையும் எடுத்துட்டு வந்துடுறா. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு பணக்கட்டா எடுக்கிறா. அப்ப ஏதோ ரெட் கலர்ல லைட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பெட்டியில பாம்பு இருக்கு. இவ அதை தூக்கி போடும்போது அந்த பாம்பு வெடிக்குது. ஆனா பார்பரா உயிருக்கு ஆபத்து இல்லாம தப்பிச்சு வந்துடுறா. தனக்கு சொந்தமே இல்லாத பணத்து மேல ஆசைப்பட்டு அவ கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின அவ துணி கடையே கடைசியில அவளுக்கு இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்புறா. அப்ப வழியில ஹிட்மேன் வராரு. அவன் சுட்டும் அவர் சாக்கல. வழியில வரது பார்பரான்னு தெரிஞ்சு அவளை பார்க்க கார் கிட்ட வந்து கார் கண்ணாடியை திறக்க சொல்றாரு. அவ்வளவுதான், இதோட நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைச்சு கண்ணாடியை மெதுவா திறக்கிறா. ஹிட்மேன் அவளை பார்த்து, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பணத்து மேல ஆசைப்பட்டுட்ட. அதனால நீ கஷ்டப்பட்டு உருவாக்கின கடையே இழந்துட்ட. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. ஏதோ ஒரு வகையில உன் வாழ்க்கையை கெடுக்க நானும் காரணமாகிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அதுக்கு பதிலா இந்த பணத்தை வச்சுக்கோ. இதுல உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கொண்டு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. தான் பண்ண தப்ப உணர்ந்ததாலதான் அவன் நல்ல மனசுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச அந்த பணத்தை வச்சு வெளியூர்ல மறுபடியும் அதே மாதிரி ஒரு துணிக்கடையை ஓபன் பண்ணி அவ வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறா.